கிட்ட அடிக்காதீங்க. ஓகே, அது டாட் பால். என்னதான் 2020 இருந்தாலும் எல்லாரும் அந்த சிங்கிள்ஸோட இம்பார்ட்டன்ஸை யோசிக்கவே மாட்டாங்க. சிங்கிள்ஸ் ரொம்ப முக்கியம். பின்னாடி போகாது, முன்னாடி லாஸ்ட்டாக வந்தாலும் முன்னாடியா. முன்னாடி தான் அப்படி ஆனிங்க நீங்கள் நார்மல் லெங்க்த்து தான் இது. அண்ட் இன்னும் கொஞ்சம் அது குட் லெங்க்த் ரொம்ப ஃபுல்லாக இல்லைனா கூட நீங்கள் இப்படி ஆடி இருக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு போயிட்டீங்க பின்னாடி போயிடும். நான் ஃபஸ்ட்டு பால் ஓவராக போடும்போது அப்படி தான் போனீங்க. இப்போ செகண்ட் டைம் ஆடுங்க. அது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஜட்ஜிங் த லெங்க்த்து. அது 1000 பால் ஆட உங்களுக்கு ஜட்ஜிங் லெங்க் வரும். அது நீங்கள் ஷார்ட்டாக வரணும்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பர்டிகுலர் பால். அதனால ப்ரீ ஜட்ஜ் பண்ணிட்டு பின்னாடி போயிடுங்க. இன்னும் கால் இப்படி வருது, பட் பரவாயில்ல. அது இப்படி தான் வருது இன்னும். பட் அதனால ஒன்றும் பெருசாக சம்டைம்ஸ் எனக்கு அதனால தான் தோணுது அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில் போடுறேன்னு வச்சுக்கோங்க, ஆடிடுவீங்க. சம்டைம்ஸ் ஸ்டம்புக்குள்ளே போடும்போது ஸ்டாட் பிட் லேட். இட்ஸ் ஓகே. Unless it becomes a huge problem, let's not correct it. That's natural tendency. இப்போ ஓகே கொஞ்சம் ஓகே. இப்போ அடுத்த 2 செட் இதே மாதிரி. ஓகே. பட் இனி டிரைவ் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. அது வந்து லைக் these shots were singles and twos. 4 அடிக்கிற மாதிரி டிரைவ் பண்ணுங்க. அதுக்கு don't go at it too hard. டைம் பண்ண சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி டைம் பண்ணி இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு பஞ்ச் கொடுங்க. ஓகே. இன்னும் ஒரு டேட் பிட் குனிஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர் வரும். தலை இன்னும் கொஞ்சம் பாலுக்கு டுவர்ட்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் மிடில் படணும். பேட்டு பால் மிடில் படணும். பேட் இது மிடில் ஸ்டெம்ப் வந்தாலே இப்படி பண்ணிடுறேன். மிடில் அதான் சொல்ல வந்தா நான் அந்த செட்டு முடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு மிடில் ஸ்டெம்ப் வந்தாலே கொஞ்சம் பின்னாடி போயிடுறீங்க. டிஃபெண்ட் பண்ணிடுறீங்க. இதுவும் அடிக்கிற பால் தான். ஏன்னா எல்பிக்கு பயமா நம்ம எல்பியோ கோல்ட் ஆகிடணும்ட்டு எப்பவுமே அந்த மைண்டில் இருக்கு. ஓகே, ஆடுங்க. கோல்ட் ஆனால் பரவாயில்ல, ஆடுங்க. பட் இதுக்கு அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கேயோ ஸ்ட்ரைட்டாகவும் அதே பவர் கிடைக்கும். அடிக்கிற பால் தான். நீங்கள் அவுட் ஆமாட்டீங்க. அந்த பால் அங்கே அடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அவுட் ஆகிங்க. அந்த பால் இப்படி ஆடினீங்கன்னா அவுட் ஆகிங்க. இப்படி ஆடினீங்க அவுட் ஆகிங்க. கண்டிப்பாக அவுட் ஆகிங்க. The only way you can get out is that, or the ball is too quick for you. Too quick for you, or you react late, whatever. Illadi neenga out ஆமாட்டீங்க. And you will react late only when you're not sure what to do. நீங்கள் வந்து அடிக்கலாமா வேணாமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ள பால் வரும். ஆமாம். போயிட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. அதான் இந்த டிரைவு அதெல்லாம் இந்த பவரில் தான் இருக்கணும். ஓகே. சும்மா லைட்டாக தான் ஆடுங்க. போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 பால் ஆடுறீங்களா, ஓகே கொஞ்சம் பார்க்குறீங்களா, ஸ்விங் இருக்கா, ஸ்விங் இருந்தால் லைட்டாக ஆடுங்க. ஸ்விங் இல்லைனாலும் ஃபஸ்ட்டு 3-4 பால் பார்த்து சிங்கிள் ஆடுங்க. ஓகே. பட் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அடிக்க ஆரம்பிக்கலான்னு செட் ஆரம்பிக்கும் போது ட்ரை டு பஞ்ச் இட். அப்போ என்னன்னா பேட் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிது அண்ட் ஆல் தட். அது யூஸ்வலாக நடக்கும். திடீர்னு போய் அடிக்க சொல்லும் போது பேட் ஃபேஸ் க்ளோஸ் ஆகும். ஸோ இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது இஃப் யூ ஸ்டார்ட் லைக் உடனே போய் அடிக்கணும்னா உங்களுக்கு மாட்டாது சம்டைம்ஸ். நீங்கள் அந்த மாதிரி பிளேயரும் கிடையாது. ஸோ அப்போ ஒரு 3-4 பால் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் டிரைவ்லாம் இப்படி தான் போகணும். ஓகே. உங்கள் ஸ்லாட்டில் இருந்ததுன்னா இப்படி தான் போகணும். முன்னாடியே ஆடுறது பின்னாடி போயிட்டீங்க. ஓகே. இப்படி போனீங்க பின்னாடி ஆடி நல்ல பின்னாடி அடிச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பஞ்ச் ஓடும்.
இந்த செட்டு நல்லா வரைக்கும் பாலுக்கு வந்துடுறீங்க. பஞ்ச் பண்ணுங்க. ஃபாஸ்ட் bowler உங்களுக்கு வந்துடுது பஞ்ச். பின்னர் you have to execute that punch. You have to put a lot more into it. Land. நீங்க ஃப்ரண்ட்ல அடிக்கணும்னா இப்படி ஆடிட்டீங்க. ஃபைனலா நீங்க ஆடும்போது இப்படி இருந்தீங்க. பால் இப்படி ஆடுறது இப்படி இருந்துட்டீங்க. உங்களுக்கு பவர் வராது. சைடு ஆன்லயே இருக்கணும். சைடு ஆன்லயே இருக்கணும். இல்ல சைடு ஆன்ல இருக்க சும்மா லைக் இங்க பிச்சாச்சு பால். நீங்க அதையே இப்படி போயிட்டு இப்படி ஆடுனீங்கன்னு தெரியல. ஓகே. இப்படி ஆடிட்டு. அதான். இப்படி கேட்டே லாங் ஆன். ஸ்குவாட் லெக் கூட இருக்கலாம். அவ்வளவுதான். குட் பால். ஸ்டார்ட். இதெல்லாம் பண்ணல பட் ஓகே. ஓகே ஹெல்ப். பின்னாடி போல வெச்சு குட் லெக் ஆனாலும் முன்னாடியே தான் இருக்கு. ஸோ இப்போ ஸ்வீப் ஆடுறதுனால ரெண்டு விஷயம். ஓகே. இப்போ ஸ்வீப்பில் ரெண்டு இது இருக்கு. உங்களுக்கு ஸ்லாக் அடிக்கணுமா இல்லாட்டி ஃபைன் லெக்கில் டீப் ஸ்கொயர் லெக்கில் அங்கே ஆலையில்னு வச்சுக்கோ. ஷார்ட் ஃபைன் லெக் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் ஃபைன் லெக் இருக்குது, ஒரு டீப் ஸ்கொயர் லெக் இருக்குது. ஸோ நான் இப்படி ஆடுறேன். அது வந்து நான் ஸ்லாக் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிளேசிங் இட் இன் தட் கேப். ஸோ அது ஒரு ஸ்வீப் இருக்குது. ஸ்லாக்னா நல்ல காலை வச்சு அடிக்கிறது. ஸோ நீங்கள் இப்போ ஆடினது எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்லாக் இல்லை. ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க இப்போ ஸ்டான்ஸ் எனக்கு சொல்லுங்களேன். நான் இங்கே போடுறேன் பால்ஸ்லாம். ஸோ யூ வாண்ட் டு பர்டிகுலர் கன்வர்ஷன் ரொம்ப கம்மி. பேடில் ஸ்வீப் பண்ணோன்னா ஆடலாம். இப்போ பால் வந்து எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே போயிட்டு இப்படி ஆடுறதுக்கு பதிலாக சம்டைம்ஸ் நான் வந்து பேடில் ஸ்வீப் இப்படி ஆடுறது. ஓகே. ஸோ அப்படி இருந்தால் பேட்டுக்கு போகிறதுக்கு இடம் போகணும். அதனால இப்படி ஆடலாம். பட் நார்மல் 2s and 4s அடிக்கிறதுனா நீங்கள் லைன் இல்லாட்டி மாட்டிப்பீங்க. கஷ்டம் ஆடுறது. அது எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்லாக் ஆடுனதே இல்லை. இதுதான் ஆடுறேன். அப்போ இப்படியே ஆடுவோம். ஸ்லாக் அப்புறம் பார்த்துப்போம். ஓகே ரைட். இது வந்து டிபெண்ட்ஸ். இது அங்கே போடும்போது இதர் நீங்கள் ட்ரைவ் ஆடணுமா ஸ்வீப் ஆடணுமா நீங்கள் டிசைட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் த ஃபீல், பேஸ்ட் ஆன் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஓகே. அவங்க சுருக்குன்னு போட்டாங்கன்னா ட்ரைவ் ஆடுறது பெட்டர். ஆமாம். கொஞ்சம் தூக்கி போட்டோன்னா ஸ்வீப் ஆடுறது பெட்டர். கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஸ்வீப் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஃப்ளைட்லாம் கொடுத்து ஆடினா ஸ்வீப் ஆடும். ஓகே. பட் லைனுக்கு போக வேண்டாம். ஸ்டம்ப் எடுத்துருக்கீங்க. இந்த செட்டுக்கு ஸ்டம்ப் போடணும் அவசியம். அண்ட் ஐ திங்க் யூ பாஸ் தட் ஸ்டேஜ். யூ ஆர் லேட்டஸ்ட் ஸ்டம்ப். அண்ட் இன்னொன்று நான் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் தட்ஸ் ஃபைன். பட் நானாக இருந்தால் அரௌண்ட் வரான் அப்படின்னா ஸ்வீப் ஆடணும்னு எனக்கு மைண்டில் இருந்ததுன்னா ஓப்பன். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்டான்ஸே நான் வெளியில் நிற்பேன். ஓகே. ஓகேயா. ஸோ பிகாஸ் ஐ வாண்ட் கிராம்ப். அரௌண்ட் வரானா இங்கே தான் போடுவான். ஸோ எனக்கு ஸ்வீப் ஆடுறது கஷ்டம். இஃப் ஐம் ஹியர் ஐ கிரியேட் தட் ரூம் ஃபார் மை செல்ஃப். எனக்கு பேட்டை ஆடுறது கொஞ்சம் ரூம் இருக்கு. இப்போ கால் ஓகே பிகாஸ் இட் வாஸ் பிட்ச் ஆன் மிடில் அண்ட் ஆஃப். நீங்கள் கால் அக்ராஸாக கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் பெட்டர். இங்கே ஆடுறது பெட்டர். நீங்கள் கொண்டு வந்துட்டு திருப்பி இப்படி ஆடணும்னா உங்களுக்கு மாட்டிப்பீங்க. இந்த போல்ட் ஆவீங்க, எல்பி ஆவீங்க. பட் இன்னும் ஏர்லியாக போனாலும் லேட்டாக வரல. இந்த லேட்டு அடிச்சிட்டீங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். பட் மாட்டிக்கிறீங்க காலில். ஏன்னா நான் போடுற பால் எல்லாமே மிடில் லெக்கில் தான் பிச் ஆடுது. ஆமாம். இது வரைக்கும் நான் எதுவும் அவுட் சைட் லெக்கில் பிச் ஆடலை. நீங்கள் ஸ்வீப் ஆடும்போது டிரைவ் மறந்துடாதீங்க. இப்போ எல்லா பாலும் ஸ்வீப் இல்லை. ஸ்வீப் இருந்தால் ஆடுங்க. இது ஸ்வீப் இல்லைன்னா ஆடி இருக்கலாம். ஓகே. பட் டிபெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போயிருக்கணும். கொஞ்சம் முன்னாடி போயிருக்கணும், ஏர்லியாக போயிருக்கணும். ஸோ நவ் யுவர் டெசிஷன். ஸ்வீப் ஆடணுமா டிரைவ் ஆடணுமான்னு. ஓகே. எனக்கு ஸ்வீப்புக்கும் ஆள் வேக்கண்ட்டு, டிரைவுக்கும் ஆள் வேக்கண்ட்டு. ஓகே. ஸ்வீப் அங்கே அடிச்சிங்கன்னா 4, டிரைவிங் அடிச்சிங்கன்னா 4. ஓகே. ஸோ யுவர் சாய்ஸ். இது டிரைவ் ஆடிருக்கலாம்ல. ரொம்ப ஆடி இருக்கலாம். பட் ஸ்வீப் ஆடுறது தப்பு இல்லை. எனிவே சேஃப் ஸ்வீப். ஏன்னா அவுட் சைட் ஆஃப் தான் பிச் ஆடுது. எல்பி மோஸ்ட்டாக ஆக மாட்டீங்க.
perfect for sweep actually. Not too outside of stump. பரவாயில்லையா? ஒரு 2 ரன் வரும். ஏர்லியாக போயிடுறாங்க. Early, it was not full length also. Sometimes நீங்கள் அங்கே போன அப்புறம் பால் வராது, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி அடிக்கணும். அது இந்த வாட்டி வெயிட் பண்ணலாம். See, உங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட் பவுலர் போட்டாங்கன்னா எனக்கு 80% 8 out of 10 times I will expect you to score of it. ஆமாம், அதை அடிச்சே ஆகணும் நீங்கள், பிகாஸ் அதான் உங்களோட ஸ்ட்ரென்த் இப்போ. ஏன்னா நீங்கள் அதை விட்டீங்கன்னா நீங்கள் ஸ்பின்னர் ஆடும்போது கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்பின்னர் ஆடுறது இல்லைன்னு இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் யோக்கோ ஆடிதில்லை. ஸோ திஸ் ஏரியா சீம்ஸ் டு பி யுவர் கொஞ்சம் அந்த ஏரியா நம்ம இன்னும் ஃபோக்கஸே பண்ணதில்லை. பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் தேர்ட் மேன்லாம் நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணதில்லை. பட் பார்த்தபடி இந்த ஏரியா தான். ஸோ உங்களுக்கு ஃபுல் எனிதிங் க்ளோஸ் டு ஃபுல்லாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அதான் உங்களோட ஸ்ட்ரென்த். உங்களோட ஷார்ட் பால் யூ ஹேவ் டு see. I haven't seen you, so ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் அதான் உங்களோட ஸ்ட்ரென்த். நீங்கள் அங்கே அடிச்சாலும் ஸ்வீப் நல்லா தான் ஆடுறீங்க. ஜஸ்ட் ஹேவ் டு பிக் த ரைட் பால்ஸ் இன் அவ்வளோதான். அது வரும் பாலாஜி. அது ஒன்றுமே அதுக்கு ஒன்றுமே நானும் யோசிச்சு பார்த்துருக்கீங்க. முன்னாடி சொன்னீங்க அது விளாட தான் வரும். நிறையா விளாடி நிறைய அடிக்க தான் உங்களுக்கு லெங்க் பிக்கப் பண்ண ஆட்டோமேட்டிக்கலி லைன் வந்துருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. லைன் இஸ் ஈஸியாக டு பிக். ஏன்னா நான் பால் கேரில் இருக்கும் போதே உங்களுக்கு எந்த பக்கம் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பிரெயின் ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். பட் பிச் ஆன அப்புறம் தான் உங்களால் லெங்க்த்தை பிக்கப் பண்ண முடியும். ஸோ தட் மைக்ரோ செகண்ட் தான் கேப். ஸோ இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஸ் மூமெண்ட் தான். ரிஃப்ளெக்ஸ் கேன் ஒன்லி பி டன் பை ப்ராக்டிஸ் தான். இப்போ ரீசெண்டாக நான் முன்னாடிலாம் நான் இது பண்ணதில்லை. பட் இப்போ ஐபிஎல்ல சில பேர் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அது சும்மா இப்படி ஜாக். இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் எக்ஸசைஸ். அப்புறம் அதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். தட் வில் இம்ப்ரூவ் யுவர் ரிஃப்ளெக்ஸ் ஆல்சோ. தட் குட் ஆல்சோ ஹெல்ப் யூ வித் லெங்க் பிக்கிங். நான் டக்குன்னு பாலை பார்த்துட்டு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மசில் மெமரி. ஸோ ஓகே, இப்போது அடுத்த ஷாட் டெவலப் பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ. ஸோ நம்ம வேணா இதையே ஆடலாம். ஸ்வீப்பை வேணாலும் ஆடலாம். டிரைவ் ஐம் ஹாப்பி. ஒன்று இங்கேயும் டிரைவ் நல்லா ஆடுறீங்க. அந்த கால் வர ஆரம்பிச்சிருக்கு. ஐ திங்க் நான் ஸ்லோவாகவே போடுறேன். நீங்கள் என்ன ஆடணுமோ அதுக்கு ஆடுங்க. அந்த ஷாட்டுக்கு ஸ்வீப் ஆடுங்க. நான் ரைட்டாக மோர் தான் வரணும். லாங் டிரைவ் ஆடுங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஏறி வந்து கூட ஆடுங்க. பட் அந்த லைனுக்கு நீங்கள் வரணும். நீங்கள் ஏறி வந்தீங்கன்னா ஆஸ் எ கீப்பர் எனக்கு என்னோட கோச் கொடுத்தது ஆஸ் எ கீப்பர். இஃப் ஐம் கீப்பர் பேட்ஸ்மேன் ஏறி வரான்னா அது ஆட்டோமேட்டிக்லி ரீசெட் மை மைண்ட் இந்த செகண்ட் அண்ட் சே என்ன வந்தாலும் பால் பிடிச்சி தான் ஆகணும். நீ விடக்கூடாது. அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கும் அப்படி தான். ஏறி வந்துட்டீங்கன்னா என்ன வந்தாலும் நீங்கள் பாலை விடக்கூடாது. பாலை பீட்னா கூடாது. கீப்பர் பிடிக்கக்கூடாது. ஸோ நீங்கள் அடிச்சாலும் அவ்வளோதான். நீங்கள் அடிக்கிறீங்களோ தட்டி ஆடுறீங்களோ பீட்டுன்னு ஆகக்கூடாது. ஸோ ஏறி வரும்போது அது அந்த ஏறி வரதுக்கு முன்னாடியே யோசிக்காது. ஏறிக்கு வந்தப்பறம் அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல யூ டு திங்க் நான் விடக்கூடாது பால. ஸோ யூ ஆர் ரீஇன்ஃபோர்சிங் தட் மெசேஜ். அப்படி இருக்கும்போது யார் அப்படி இருந்தாலும் எக்ஸாக்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஏறி வரைக்கும் பின்னாடி தான் இருக்காங்கன்னா நோ ப்ராப்ளம். இன்னும் ஃப்ரீடம் இருக்குது. பட் அப் டு வரும்போது ஸோ நான் ஸ்பின் தான் போட போகிறேன். கன்வென்ஷனல் ஃபீல்டு தான். டீப் ஸ்கொயர் லைக் டீப் மெட்டிக்கல் லாங் ஆன் ஷார்ட் மெட்டிக்கல். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்வீப் அடிக்கணும்னா அந்த டீப் ஸ்கொயர் லைக் டீப் மெட்டிக்கல் கரெக்டாக தான் இல்லாட்டி பின்னாடி அடிக்கலாம் ஃபைனலி. ஸோ 4 இங்கே லாங் ஆஃபு ஸ்வீப்பர் கட்டுக்கு டிரைவுக்கு இல்லை கட்டுக்கு 2 பின்னாடி ஆயிடுச்சா. கவர்ஸ் உள்ள ஷார்ட் மேன் உள்ள பேக் அவுட் மேன் கன்வென்ஷன். ஸோ பின்னாடி லெக் சைடில் பின்னாடி 3 ஆஃப் சைடில் பின்னாடி 2. ஓகே, ஸ்பின்ன அப்பப்போ ஏதாவது கொஞ்சம் லெக் ஸ்பின்னு ஆஃப் ஸ்பின்னு கொஞ்சம் குவிக்கர் ஒன்று வரும். ஒரு மோஸ்ட் ஆஃப் ஸ்பின்னு ரைட் 4 இருந்ததுங்க அடிச்சிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸ்பின்னருக்கு நீங்கள் இந்த ஷாட் பார்த்து ஆடுங்க. இந்த ஷாட் ஆடுறதுக்கு நீங்கள் ஸ்வீப் ஆடணும். ஸ்வீப் ஆடினா உங்களுக்கு இன்னும் வேல்யூ. அவ்வளோ ஏறி வந்தால் அந்த பிச் அந்த பாலுக்கு வந்துடும். ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணீங்க. பட் முன்னாடி இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் பால். மேபி 2 வந்துருக்கும். ஃபுல் அடிச்சிருக்கலாமா? அது ஃபுல் அடிச்சிருக்கோம். அங்கே எங்கேயாவது அடிச்சிருக்கலாமா?
single, but again, front ல அடிக்கணும் maybe 2, 3. கேட்ச் சான்ஸ் இருக்கு. நான் தான் single, fast out, not 2. ஸ்வீப் ஆடிக்கலாம். Sweep it, அடி, இப்படி. ஓகே. நல்லா வாய்க்கு. இது நீங்க ஸ்வீப் ஆடிக்கலாம். இதனால முன்னாடி மாட்டிக்கிட்டீங்க. ஆமா. கமிட் ஆயிட்டேன் ஏற்கனவே. இது ஸ்வீப் ஆடுற பால் அது 2 3 போயிருக்கும். டிரைவ்ஸ் ஃபாஸ்ட் பவுலர் டிரைவ் ஆடுறது எல்லாத்தையும் மறந்துருக்கேன். அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் ஹிட்டிங். பால் காலுக்கு பக்கத்துல பால் போகக்கூடாது. நல்லா வித்து கிரியேட் பண்ணி வித்து கிரியேட் பண்ணோம். பால் அங்க போச்சுன்னா காலிங்க இருக்கணும். தலை போகணும். அப்பதான் அவங்களால இன்னும் நிறைய குனியணும். கொஞ்சம் குனியணும். கொஞ்சம் குனியணும். so that you can hit that power under the ball. இப்படியே ஆடினீங்கன்னா உங்களுக்கு பவர் வராது. so under the ball போணும். under the ball போணும். especially for a player like you or me, கொஞ்சம் under the ball போணும். ஓகே. இப்போ இந்த வினோத் அவங்களா இருக்காங்கன்னா அவங்க இப்படியே ஆடுவாங்க. ஆமா, பவர் இருக்கு. அவங்கள வந்து டெக்னிக் மாற்ற வேண்டாம். பட் நமக்கு உள்ள கொஞ்சம் குனிஞ்சாடும். கொஞ்சம் டிரைவ் ஆடுற அளவுக்கு குனிய வேணாம். பட் காலை நல்லா போட்டு இந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அடிக்கணும். இன்னும் ஒன் மோர் திங் தட் குட் ஹெல்ப். நீங்கள் பேட் எப்படி பிடிச்சிப்பீங்க யூஸ் ஆடுறது? ஓகே, ஹிட்டிங் போது கொஞ்சம் மேலே பிடிக்கும். மேலே தட்டி இந்த பக்கம் விட்டு நல்லா கொடுங்க. ஸோ நல்லா இன்னும் கொஞ்சம் லூஸர் ஹேண்டு. ஓகே, நீங்கள் டைட்டாக கீழே பிடிச்சா உங்கள் பாட்டம் ஹேண்ட் வந்துடும். ஸோ இன்னும் கொஞ்சம் லூஸாக பேட்டை பிடிக்க. நல்ல ஒரு மாதிரி பேட் இப்படி இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்படி இருந்தால் அடிக்க கொஞ்சம் ஈஸி. இட் வில் ஹெல்ப் வித் ஈஸிலி கிளியரிங். இப்போ விக்கிலாம் அவர் தான் பிடிச்சுமா பேட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விக்கி நல்லா மேலே பிடிச்சுப்பான். அதனால அவர் நல்லா அடிப்பான். அவன்கிட்ட தான் கற்றுக்கிட்டாரு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப அடிக்க வரும். பட் நான் 30 பால் ஆடினா அடிப்பேன். ஃபர்ஸ்ட்லேயே இப்போ அடிக்க சொன்னால் எனக்கு அடிக்க வராது. அது கொஞ்சம் கஷ்டம். விக்கி ஆடுறதை பார்த்தேன். அவன் ஏன் இப்படி பிடிச்சிக்கிறான்னு பார்த்தேன். 2-3 பிளேயர்ஸும் அப்படி தான் ஆடுவாங்க. ஹார்திக் பட்டேல் அவங்களாம் அப்படி தான் பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஐ ஸ்டில் ஹேவ் டு ஒர்க் ஆன் இட், பட் தட் வில் ஆல்சோ ஒர்க். ஓகே, ஷார்ட்டாகவும் போடுவேன். அடிக்க பாருங்க. நான் எவ்வளோ கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறது, அன்லெஸ் இட்ஸ் வெரி அவுட் சைட் ஆஃப், அப்படி போட்டால் மட்டும் தான் ஆஃப் அடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்தாலே பின்னாடி திரும்பி எனக்கு மிட் விக்கெட் அடிக்கணும். அப்படின்னு இல்லை. ஸ்லாக் ஸ்வீப்பு, எனிதிங் ஸ்லாக் ஹிட்டிங் நியூஸ்லாம் அங்கே தான் உங்களுக்கு வேல்யூ வரும். இங்கே உங்களுக்கு அந்த பிகாஸ் யுவர் பாடி வெயிட் உங்களுக்கு ஃபுல்லாக ஆஃப் சைடில் வராது. யூஸ் பண்ண முடியும். இப்படி தட்டிங்கன்னா உங்கள் எல்லா கோரும் இப்படி வருது. எல்லாம் கோரு வச்சு இப்படி ஆடுறது கஷ்டம். உங்கள் கோரை வச்சு இங்கே ஆடுறது ஈஸி. ஷார்ட் அவுட் சைட் ஆஃப்னா அங்கே அடிங்க. டுவர்ட்ஸ் கிராவிட்டி மாதிரி. எக்ஸாக்ட்லி வித் த விண்ட் மாதிரி. ஆல்தோ விண்ட் மைட் பி ஹியர், அங்கே அடிக்கிறது ஈஸி. ஸோ அங்கே இஃப் இட்ஸ் நைஸ் அவுட் சைட் ஆஃப், இன்சைட் அவுட் அடிக்கிறது. அண்ட் எவ்ரி திங் ஆன் தி ஏர். ட்ரை டு ஹிட் எவ்ரி திங் ரைட் ஆன் தி ஏர். நீங்கள் கிரவுண்டில் தான் அடிக்கணும் அப்படின்னா ஃபுல் பவரோடு அடிக்கலாம். கிரவுண்ட்லேயும் 4 அடிக்கலாம். பட் ஏரில் அடிச்சா அண்ட் மினிமம் இந்த மாதிரி சிங்கிள்ஸ் வந்துடும். கடைசி 2 ஓவர் மினிமம் சிங்கிள்ஸ் வந்துடும். இதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டீங்க. ஷார்ட்டாக தான் வந்தது. கொஞ்சம் பின்னாடி போய் அடிக்கலாம். ஸோ நீங்கள் முன்னாடி சொல்லி தந்தது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் அப்படி பேக்கில் எடுத்து போட்டுருணும். இப்போ நீங்கள் ஸ்லாக் அடிக்கும் போது ஃப்ரண்ட்டில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா 2 தான் வரும். ஸோ பின்னாடி யூஸ் த க்ரீஸ் இருப்பாங்கல்ல, எப்படி யூஸ் த க்ரீஸ் அங்கே வரைக்கும் நீங்கள் போகலாம். ஷார்ட்டாக வர மாதிரி, கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரி இருந்தாலும் நல்ல பின்னாடி போய்ட்டு அடிச்சிக்கலாம். இந்த தினேஷ் கார்த்திக்லாம் அப்படி தான் இருக்கும். பின்னாடி போய்ட்டு அடிக்கும். அகைன் இதே ஸ்வீப்பு நல்ல இங்கே லைனுக்கு வந்துட்டீங்க. இப்படி அடிச்சிங்கன்னா இன்னும் வேல்யூ இருக்கும். கிரியேட் தட் ரூம் ஃபார் யுவர்செல்ஃப்.
that you can't hit every ball. ஆமாம். Yeah, so அதனால தான் அந்த சிங்கிள் செட் யூஸ் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் சிங்கிள் அதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கூட there is always an opportunity for two. ஓகே. அங்கே கேட்டிங்களா எல்லா பாலும் அங்கே தான் அடிக்கிற மாதிரி அங்கே அடிக்கலாம். ஓகே. இதுவும் கூட இன்னும் வர விட்டாங்களா? வர விட்டீங்க, அதனால மாட்டிக்கிட்டீங்க அங்கே அடிக்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாக ரியாக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி நவுந்துட்டு அடிச்சிருக்கலாம். இது ஆஃப் சைடு ஆடி இருக்கலாம். வச்சிருக்கலாங்க, பட் இட்ஸ் ஓகே. நீங்கள் அடிச்சிருக்கீங்க. இது there's only one shot you can play for this. அதுக்கு முந்தின பால் you can play here or there. There is more effective. இது கண்டிப்பாக அங்கே தான் ஆட முடியும். ஸ்லோவாக இருந்தால் தான் கஷ்டம். நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஃபுல்லாக பிடியில் பண்ண பிடிச்சோம். நீங்கள் அடிச்ச அந்த ஸ்வீப்பில் கூட நீங்கள் இப்படி ஆடுறதுக்கு கொஞ்சம் தூக்கி ஆடினீங்கன்னா கூட அது போகும். இது ஸ்வீப் கூட ஆடிக்கலாம் அது போல. ஓகே, தேர்ட் ஓவர். Ball's fine. Well played. Shot 2. 3 balls 7. And 2. Shot. The difference between a one shot and the shot. Shot 4. Well off 4. Shot 4. Beautiful. 8 of 3. Along with 23 கூட கூட 6 of 2 opposite batsman ஆட மாட்டான். நீங்க தான் அடிக்கணும். உங்க மைண்ட்ல பெண்ண போகுது. பவுண்டரிஸ் 4 6 இப்பவே அடிச்சு முடிக்கணும்னு தோணுதா இல்ல 2 எடுத்து லாஸ்ட் பால் வரைக்கும் எடுத்துலாம் தோணுதா? 4. எனிதிங் இஸ் ஓகே. ஜஸ்ட் லாஸ்ட் பால் வரைக்கும் போறான்னு தான் இருக்கு. ஓகே, அப்ப நீங்க இந்த பால் 2 எடுத்தே ஆகணும். 2 இல்ல டாட் ஆயிடும், இல்ல 4 ஆயிடும். 1 or 3 நாட் உங்களால முடியாது. It's okay, no problem. 1 ball 6. Shot. போயிடலாம். 4 தான் நினைக்கிறேன். 4 ஆகுது. ஓகே, லாஸ்ட் பால் சும்மா இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர் பாலாஜி. ஐ திங்க் அடுத்த செஷன் ஒன்லி ஹிட்டிங் மட்டும் வேணா பண்ணலாம்.